மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு. நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். படு தோல்வி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அடி வாங்கி குழம்பி போய் ஏற்கனவே குழம்பி போய் தான் இருக்கிறாரு. அதில் இன்னும் அதிகமாக குழம்பி போய் என்ன சொல்லியிருக்கிறாங்க, சின்ன தம்பி படத்தில் பார்த்துருப்போம் பாருங்கள், எனக்கு கல்யாணம்னு ஒருத்தர் தாலியோடு சுற்றிட்டு இருப்பார் பாருங்க. அந்த மாதிரி தான் இவர் காலையில் எழுந்தால் பெரியார், தூங்க போடும்போது பெரியார் எதிர்ப்பு என்கின்ற போர்வையில் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை வேலையை இங்கே செய்தால் அவர்களுக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இடைத்தேர்தல் வெற்றி. பெரியாரை பற்றி இன்னும் பேச நிறைய இருக்குது, இன்னும் பேசியிருப்பேன், ஏன்னா தொண்டை கட்டி இருந்துச்சு அதனால் பேச முடியல அப்படின்னு சொல்கிறாரு. பேசுங்க, வேணால் நாங்கள் மாத்திரை வேணால் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு, இல்லை டாக்டரோட ஃபீஸை வேணால் உங்களுக்கு கொடுக்குறோம், இல்லைன்னா நாங்கள் மருத்துவரையே கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறோம், பிரபாகரனே ஆதரித்தாலும் நான் எதிர்ப்பேன் பெரியாரை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாளைக்கு இதற்கு பிரபாகரன் அவர்களையும் இவர் எதிர்க்க மாட்டார். நமக்கு என்ன நிச்சயம்? கடைசியாக 2 தம்பிகள் இருந்தால் இருக்கலாம். ஒன்று இடும்பவன கார்த்தி, இன்னொன்று அதை சாட்டையா அவரும். அவங்களுக்கும் கொஞ்சம் பைத்தியங்கத்தையெல்லாம் தெளிஞ்ச பிறகு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இடைத்தேர்தலில் விழுந்த ஓட்டுங்கிறது பெரியாருக்காக விழலை, அது காந்திக்காக விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எப்படியெல்லாம் திரள் நீதி வசூல் பண்ணி பிரபாகரன் அவர்களை பற்றி பேசி, ஈழத்தை பற்றி பேசி வாடகை வாய் தான் வச்சிருக்கிறாரு. அந்த வாடகை வாயை காந்தியை வாங்காமலா பேசுகிறாரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திருமிகு மணியம்மை. வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பொதுவாக திமுக உள்ளிட்ட கட்சிகள்லாம் என்னவா விமர்சிக்கிறாங்கன்னா, டெபாசிட் கூட வாங்கலை, பெரியாரை விமர்சித்ததுனால தான் அந்த கதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நாம் தமிழர் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியாரை விமர்சித்ததுனால எங்களுடைய வாக்கு சதவீதம் அங்கே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க தோற்றுருக்கலாம், அதே சமயம் இது ஒரு முன்னேற்றம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வடிவேலோடைய ஒரு காமெடி நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, நம்முடைய வைகை புயல், இது எந்த வாய், அது வேற வாய், இது வேற வாயின்னு சொல்லுவார் பாருங்கள். அந்த மாதிரி தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேச்சு பேசுனாங்க. இங்கே நாம் தமிழர் பிள்ளைகள் பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பாங்க, நாங்கள் தான் அதிகமாக ஓட்டு வாங்குவோம், நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்லாம் எவ்வளோ பேச்சு பேசினார். அப்புறம் இது ஒரு படு தோல்வி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இனி நீ பெரியாரை பற்றி பேசவே கூடாதுன்னு மண்டையில் அடித்து மரண அடியை கொடுத்துருக்குறாங்க. அடி வாங்கி குழம்பி போய் ஏற்கனவே குழம்பி போய் தான் இருக்கிறாரு. அதில் இன்னும் அதிகமாக குழம்பி போய் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதை நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பாணியில் சொல்கிறாங்க, இது வெற்றிகரமான தோல்வி, இது தோல்விகரமான வெற்றின்ட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கும் புரியக்கூடாது, மக்களுக்கும் புரியக்கூடாதுன்ற விஷயத்தில் பேசுவாங்க. அது போல தான் இப்போ இவரும் பேசியிருக்கிறாரு. நீங்கள் உண்மையிலே பெரியார் எதிர்ப்பு பேசி இந்த மண்ணில் ஓட்டு வாங்க முடியும்னா அது நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் பெரியார் என்பது ஒரு பெரிய ஒரு தத்துவம். அது தமிழ்நாட்டினுடைய தலை நிமிர் அப்படின்னு சொல்லலாம். எந்த நம்ம ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஜாதிய மனநிலை கொண்ட ஒரு மண்ணில், குறிப்பாக பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, பெண்கள்லாம் அடக்குடக்கமாக என்ன பண்ணணும், பயபக்தியோடு இருக்கணும்னு சொன்ன ஒரு மண்ணில் பெண்களை படி என்று படிக்க வைப்பதற்காக மாநாடுகளில் தீர்மானங்கள் போட்டு தன்னுடைய மாநாட்டிலே மிகப்பெரிய புரட்சிகளை எல்லாம் பெரியார் அவர்கள் செய்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி தமிழர்கள் சுயமரியாதையோடு வாழ்கிறாங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணமே தந்தை பெரியார். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் ஒரு குறுகிய நோக்கத்தில் அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் அடைக்கிறதோ, ஒரு மதத்துக்கு எதிரானவர்னு சொல்கிறதுலையோ, அவர் இப்படியெல்லாம் அசிங்கமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு இல்லாத கதைகளை விடுறதுனாலையோ பெரியார் நிச்சயமாக இந்த மண்ணில் மக்கள் மனதிலிருந்து நீங்க மாட்டார். ஏன்னா இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, இந்த மக்களுடைய மிகப்பெரிய ஒரு இந்த சமூகம் அடக்கி வைக்கப்பட்டிருந்த எல்லா விஷயங்களையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியார் தான். அதனால் அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து அவரை அப்புறப்படுத்த முடியாது. இவர் வேறு என்ன பண்ணுறது, நம்ம சின்ன தம்பி படத்தில் பார்த்துருப்போம் பாருங்கள், எனக்கு கல்யாணம்னு ஒருத்தர் தாலியோடு சுற்றிட்டு இருப்பார் பாருங்க. அந்த மாதிரி தான் இவர் காலையில் எழுந்தால் பெரியார், தூங்க போடும்போது பெரியார், இதையே ஸ்ரீராம ஜெயம் மாதிரி மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்கிறார். பெரியார் எதிர்ப்புன்னு பேசுங்க. நீங்கள் என்ன தான் பேசினாலும் உங்களால்
வெற்றி பெறு வாய்ப்பே கிடையாது. இதில் நீங்கள் டெபாசிட் கூட வாங்காமல் இழந்திருக்கிறீங்க. அப்போ பெரியார் மீது அவதூறு பரப்பினால், பெரியாரை கடுமையாக மோசமாக கீழ்த்தரமாக விமர்சித்தால், பெரியார் எதிர்ப்பு என்கின்ற போர்வையில் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை வேலையை இங்கே செய்தால் அவர்களுக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இடைத்தேர்தல் வெற்றி. அப்புறம் சீமான் என்ன சொல்றாருன்னா, பெரியாரை பற்றி இன்னும் பேச நிறைய இருக்கு, இன்னும் பேசியிருப்பேன், ஏன்னா தொண்டை கட்டி இருந்துச்சு அதனால பேச முடியல அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய எந்த தாக்குதலுக்கும் அவர் அடிப்பணியில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் ஸ்டேட்மெண்ட். பேசுங்க, வேணா நாங்கள் மாத்திரை வேணா வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு, டாக்டரோட ஃபீஸை வேணா உங்களுக்கு கொடுக்குறோம், இல்லைன்னா நாங்கள் மருத்துவரையே கூட நீங்கள் அனுப்பி வைக்கிறோம், பேசுங்க. உங்களால் எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ பேசுங்க. ஏன்னா இப்போ நம்ம தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நாய் நன்றி உள்ளது, அதுக்கு பிஸ்கெட் நம்ம ஒரு 2 முறை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ண நம்ம பின்னாடியே வாலாட்டிகிட்டே வரோம்ல. அதுபோல் இப்போ இன்றைக்கி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் போடக்கூடிய அந்த துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு தான் இவர் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இங்கே தமிழ்நாட்டில் பார்ப்பன எதிர்ப்பை திராவிட இயக்கம் தந்தை பெரியார் செய்தார். அதை இவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. இன்றைக்குமே அது இந்த மண்ணில் இருக்கே, அதனால் நம்மளை வாழ யாராச்சும் வச்சா தானே இது பிரச்சனை, அவாலே ஒருத்தரை கூப்பிட்டு அவா பாஷையிலே பேச வைப்போன்னு சொல்லி இவர் போன்ற ஒரு தற்கூரிகளை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. நீங்கள் இப்படி பேசுகிறதுனால ஒரு பெரிய அளவுக்கு உங்கள் எஜமானர்கள் மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்க போகிறதில்லை. காரணம், இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் குறிப்பாக பெண்கள் தந்தை பெரியாரை பற்றி அதிகமாக படிக்கிறாங்க, பேசுகிறாங்க. எனக்கு உலகத்தில் பல்வேறு இடங்களில் பெரியாருடைய புத்தகத்தை கையிலேயே நம்ம ஃபோன்லேயே பிடிஎஃபாக வச்சு படிக்கிறாங்க. வடநாடுகளில் பெரியாருடைய புத்தகங்கள் மராத்தியில் வந்திருக்கு, இப்போ பஞ்சாபில் வந்திருக்கு, ஹிந்தி போன்ற மொழிகளில் கூட மொழிபெயர்த்து பெரியாருடைய புத்தகங்கள் வருது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்கள் பெரியாரை ஒரு பக்கம் எதிர்க்கிறோன்ற போர்வையிலையும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய அடங்காப்பிடாரி ஆட்சியை எதிர்த்து மக்கள் கிளர்ந்தெழுவதற்கு ஒரு அடையாள குறியாக தந்தை பெரியார் இருக்கிறார். அவர் ஒன்றும் சாதாரண நபர் கிடையாது. அவர் இறந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. செத்து போனவரை பற்றி இப்போ ஏன் பேசுகிறீங்கனாலும் உங்ககிட்ட பதில் கிடையாது. கரண்ட்டில் கை வச்சா ஷாக் அடிக்கும், பிரதமர் மோடி அடித்தாலே ஷாக் அடிக்கும், யார் கை வச்சாலும் கரண்ட்டில் ஷாக் அடிக்கும். அதுபோல தான் பெரியார் என்கின்ற ஒரு தத்துவத்தின் மீது கை வைப்பவர்கள் நிச்சயமாக கரண்ட்டு ஷாக் அடித்து தூக்கி எறியப்படுவார்கள், வீசப்படுவார்கள். அதில் முதல் நபராக தான் இவர் இருக்கார். உலகமே பெரியாரை ஆதரித்தாலும், யார் ஆதரித்தாலும் நான் பெரியாரை எதிர்ப்பேன், என் கட்சியில் இருக்கவங்க கூட பெரியாரை ஆதரிக்கணும்னு விரும்பினா இப்போயே விலகிக்கலாம் அப்படின்னு சீமான் கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த தோல்விக்கு பிறகும் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களை யார் பெரியார் ஆதரிக்க சொன்னது? இப்போ இவர் யார் தெரியுமா ஆதரிப்பார்? மூதறிஞர் யார்? குருமூர்த்தியும் பேரறிஞர் எச்ராஜாவையும் தான் இப்போ இவர் ஆதரிப்பார். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவர் பேசுவார். ஏன்னா இத்தனை நாள் அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் பாருங்கள், அனைவரையும் சமமாக பார்ப்பான், அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அப்போ எந்த அளவுக்கு இவருக்குள்ள ஊறி இருக்குது பாருங்கள் மருந்து. பெரியார் ஐயா சொல்வார், கல் குடித்தவனுக்கு தேள் கொட்டினா எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவன் கல் குடித்து உளறிட்டு இருப்பான், அப்படியேப்பட்டவனுக்கு போய் தேள் கொட்டினா அவனுடைய உளறல்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த காலத்திலே பேச்சு வழக்கில் சொல்லியிருக்கார். இப்போ அது மாதிரி தான் இந்த நபர் ஏற்கனவே ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர், நமக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அரசியல் ரீதியாக அப்படின்ட்டு இருந்தவருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாரு, சரி வேறு என்ன பண்ணுறது, இதை நம்பினாதான் சோறு அப்படின்ற மாதிரி வேறு வழியே இல்லை அப்படின்னு இன்றைக்கி இவர்களை பற்றி இவர்கள் எஜமானர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பேசிகிட்ருக்கார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், பிரபாகரனே ஆதரித்தாலும் நான் எதிர்ப்பேன் பெரியாரை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நாளைக்கு மேதகு பிரபாகரன் அவர்களையும் இவர் எதிர்க்க மாட்டாருன்னு நமக்கு என்ன நிச்சயம்? அவரையும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு காலகட்டம் வரும், நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்போது இவர் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? இந்த காலகட்டத்தில் மறைந்த தலைவரை பற்றி ஏன் இப்படி பேசுகிறாரு? அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது புதுசாக இருக்கும். பெரியாரை இவர் விமர்சிக்கிறாரே, நீங்களாம் ஏன் கேட்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கோபம் வரும். ஆனால் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து இந்த சமூக களத்தில் நடக்கக்கூடிய அரசியலை பார்க்குறோம். திராவிடர் கழகத்தில் நாங்கள் பயணித்ததனுடைய அந்த அடிப்படையில் அந்த அனுபவத்தில் சொல்கிறோம்.
இது வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு அவதூறு கேள்விகள் தான். பெரியார் வந்து பெண்களை வந்து இப்படி சொன்னார், பெரியார் வந்து தலித் பெண்களாக ரவிக்கு அணிவிக்கக்கூடாதுன்னு சொன்னார், பெரியார் வந்து தமிழை காட்டுமிராணி மொழின்னு சொன்னார், பெரியார் வந்து திருக்குறளில் மலன்னு சொன்னார். இப்படின்றத காலம் காலமாக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அவதூறு பொய் பிரச்சாரம்தான். அதை தான் இவர் திருப்பி மாடிஃபிகேஷன் பண்ணி பேசுகிறாரே தவிர இதில் வந்து புதுசாக இவர் தெரிஞ்சு கற்றுக்கொண்ட பேசவே இல்லை. இன்னொன்று, பெரியார் ஒரு விஷயத்தை எதிர்த்தானா, ஆமாம் நான் எதிர்த்தேன், இந்த காரணத்துக்காக நான் இதை எதிர்த்தேன், இந்த கருத்தை நான் சொன்னேன், ஆமாம் நான் தான் சொன்னேன்னு சொல்லி துணிச்சலாக தைரியமாக சொன்ன ஒரு நபர் தந்தை பெரியார். அவரை பார்த்து ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு ஈழத்துக்கே அதிபர் ஆயிலான்னு கனவு கண்டு என்னென்ன பேச்சு பேசினார். இந்த சைடில் ஆமை கறினார், அந்த சைடில் வந்து இந்த கறினார், இட்லியை உடைச்சா கறி வந்தது, அப்படியே நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், பின்னாடி ஒருத்தர் உட்காந்து குறிப்பு எழுதிட்டு இருந்தார். இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு போராட்ட குழு போராளிகளை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தியிருக்கிறார் பாருங்கள். இவர் சாப்பிட்றத ஒருத்தர் குறிப்பு எழுதியிருந்தாராம். 2 நிமிஷம் தாங்க இவர் பார்த்துருக்கிறாரு. அந்த 2 நிமிஷத்துக்கு என்னென்ன கதை விட்டு அந்த கதைகளையெல்லாம் நம்பியிருக்கிறாங்க பாருங்கள். அவர் சொல்கிறாரு, என் பெரியாரை எதிர்ப்பேன், என்கிட்ட இருக்கிற தம்பிகள்லாம் இதனால் போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறார். அவருக்கு போனால் என்ன, வந்தால் நாங்கள் கூடாரமே காலி, கடைசியாக 2 தம்பிகள் இருந்தால் இருக்கலாம், ஒன்று இடும்பவன கார்த்தி, இன்னொன்று அதை சாட்டையா அவரும். அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பைத்தியங்கத்தையெல்லாம் தெளிஞ்ச பிறகு நம்ம இது இங்கே இருக்கிறது தேவையில்லைன்னு வெளியேறக்கூடிய காலங்கள் வரதான் போகுது, நம்ம பார்க்க தான் போகிறோம். பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவரை கடுமையாக விமர்சித்த பத்திரிகைகள் அன்னைக்கு இருந்தது நம்ம தினமலர். ஹிந்து தான் ரொம்ப அவர் வந்து எதிர்த்துச்சு. அவர் எது பேசினாலுமே அதை திருச்சி பேசுகிறது, விமர்சனம் பண்ணுறது. இன்றைக்கு அந்த ஹிந்து நாளிதழே என்றும் தமிழர் தலைவர் பெரியார், என்றும் தமிழர் தலைவர் பெரியார்னு புத்தகம் போட்டு இன்றைக்கி நிறைய பேர் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னா, கால சூழ்நிலை மாற்றங்கள் வந்திருக்குது. பெரியார் இந்த மண்ணினுடைய ஒரு அடையாள குறி, சமூக நீதியின் அடையாள குறி, சமத்துவத்தின் அடையாள குறி, பெண்ணுரிமையின் அடையாள குறி, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் இருக்கிறோம் அவர்களுக்கான ஒரு ஆதரவு குறி தந்தை பெரியார் என்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி புத்தகங்களாக போடுறாங்க. அப்போது எப்பேற்பட்ட தலைவர்களாக கூட மாறி போயிருக்கிறாங்க. இவரெல்லாம் யார் ஆஃப்டர் ஆல்? அதனால் இவரை நம்பி இத்தனை நாள் இவங்க பின்னாடி போனவங்களாம் இதுதான் ஒரு நல்வாய்ப்பாக தெளிஞ்சு வெளியில் வந்திருக்கிறாங்க. உண்மையில் அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தான் சொல்லணும். இப்போ இந்த தேர்தலில் பெரியாரை ஆதரிச்சும் சீமானுக்கு எதிர்ப்பாகவும் நிறைய பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் நிறுத்தினாங்க. அதில் நிறைய சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அந்த அளவுக்கு வாக்கு வரலையே அப்படின்னு சீமானே கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர்கள் தேர்தல் களத்தில் நின்று ஒரு சின்னத்தை வாங்கி அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் கிடையாது. பெரியார் மீது இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை, அவர் பேசாததை, அவர் எழுதாததை திட்டமிட்டே ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பக்கூடிய சீமானுக்கு எதிராக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வேட்பாளரை நிற்க வச்சாங்க. உங்களுக்கு அங்கே தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர் ஸ்ட்ராங்காக யாருன்னா அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் தான். ஏன்னா அவர் தான் திமுகவினுடைய ஒரு அடையாளமாக அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர். எத்தனையோ விதமான இடைஞ்சல்கள் அப்படியெல்லாம் பண்ணாலும் கூட மக்கள் தங்களுக்கானவர்கள் யார் அப்படின்றத தேர்ந்தெடுத்ததாக அவங்க வாக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா 2009க்கு பிறகு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய 3வது வெற்றி. அப்போ தொடர்ந்து அங்கே திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மறைந்த திருமகன் ஈவேரா அவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய தந்தை மரியாதைக்குரிய ஈவி.கே. இளங்கோவன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்று, இடைத்தேர்தல் அப்படின்னாலே மக்கள் சின்னங்கள் அது அப்படின்றது ஒன்று இருந்தாலும் கூட ஏற்கனவே எம்எல்ஏவாக இறந்துட்டாங்களே அப்படின்னும் போது அவர்களுக்கான ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே மக்கள் திமுக அரசினுடைய நலத்திட்டங்களால் பல்வேறு விதமான பலன்களை பெற்றிருக்கிறாங்க. அது பெண்களுக்கான அந்த பேருந்து பயணமாக இருக்கட்டும், மாணவிகளுக்கான கல்வி சார்ந்த அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி பங்களிப்பாக இருக்கட்டும், இன்னும் இளைஞர்களுக்கான திட்டங்களாக இருக்கட்டும், அதே போல் மாணவர்களுக்கான திட்டங்கள், இதையெல்லாம் பார்த்து நிச்சயமாக அவங்க திமுக தான் வேணும் அப்படின்ற
வாய்ப்பை தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சீமானவர்கள் தந்தை பெரியாரை எதிர்த்து பேசினது அது சரி அப்படின்னு மக்கள் நினச்சிருந்தா பாதிக்கு பாதியாவது அவங்க வாக்கு கொடுத்துருக்கணும். குறைஞ்சபட்சம் டெபாசிட்டை காப்பாற்றிக்கிற அளவுக்காவது அவங்களுக்கு வந்து தேர்தலில் வாக்களிச்சிருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர்லாம் அங்கே போய் வாக்கு சேகரிக்கவே இல்லை. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போன்றவர்கள் தான் அங்கே வந்து வாக்கு சேகரித்தாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபட்டது என்னென்னா, சீமான் பேசிய அந்த கருத்து தவறானது, பெரியார் மீதான அந்த கருத்து தவறானது. எனவே அதை நாங்கள் மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவோன்னு சொல்லி இவங்க வந்து தேர்தல் களத்தில் நின்று வாக்கு கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு வாக்களிக்கலைன்னா கூட சீமானுக்கு ஒரு சமட்டி அடி தான் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சீமான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, இடைத்தேர்தலில் விழுந்த ஓட்டுங்கிறது பெரியாருக்காக விழலை, அது காந்திக்காக விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? என்னவோ இவர் வந்து காந்தி காந்தி போட்ட படத்தை இவர் வாங்காத மாதிரியும், இவர் வந்து ஒரு அடிமை தற்குறியாக இருந்து பேசாத மாதிரியும் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இதில் என்ன ஒரு மோசமான ஒரு கருத்து நிலவுதுன்னா, ஓட்டு போட்ட எல்லாமே பணம் வாங்கி தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் உண்மையில் அப்படி பணம் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கான ஆதாரம் இருக்கா? நீங்கள் அதை வந்து மக்கள் மத்தியில் இல்லை இந்த உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டியது, அதையே நீங்கள் செய்யலை. அது எப்படின்னா, எனக்கு ஓட்டு போடுறவன் தான் உண்மையான ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் அப்படின்றது அது எவ்வளோ ஒரு லொச்சத்தனமான ஒரு பேச்சோ அதே போல தான் இது. வாக்காளர்களை வந்து இந்த அளவுக்கு கீழ்ப்படுத்துறது. சரி, 91,000 ஓட்டு வாங்கினா திமுக வந்து காந்தியை கொடுத்து வாங்கியிருக்குன்னா 24,000 ஓட்டு வாங்கியிருக்கீங்களே, நீங்கள் என்ன கோட்சேவை சொல்லி வாங்கினீங்களா? கோட்சேவை காட்டி ஓட்டு வாங்கினீங்களா? அப்போது இது எந்த விதமான ஒரு கன்னிங் ஃபெலோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. உங்களுக்கு விழுந்த ஓட்டு வந்து ரொம்ப முக்கியமானது, எங்களுக்கு வெற்றிகரமான ஓட்டுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது, அப்போது மிகப்பெரிய அளவுக்கு 91,000 ஓட்டை வாங்கியிருக்கக்கூடிய திமுக உடனே வந்து காந்தியை பார்த்து வாங்குச்சுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது இவர் எப்படியெல்லாம் திரள் நீதி வசூல் பண்ணி ஊரில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட பிரபாகரன் அவர்களை பற்றி பேசி, ஈழத்தை பற்றி பேசி, எப்படியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, காசுக்காக எல்லாத்தையும் விற்கிறன்ற மாதிரி வாயை விற்றுக்கிட்டு இருக்கிறாரு. வாடகை வாய் தான் வச்சுருக்கிறாரு. அந்த வாடகை வாயை வந்து காந்தியை வாங்காமலா வந்து பேசுகிறாரு? எதுக்காக பேசுகிறாரு? இப்போது உலகமே எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் எதிர்ப்பேன்னு சொன்னால் அதற்கு ஏதாச்சும் ஒரு நியாயமான காரணம் இருக்கணுமா இல்லையா? அந்த நியாயமான காரணத்தை சொல்லு. பெரியார் தேர்தலில் நின்னாரா? ஓட்டு கேட்டாரா? பெரியார் தான் பயன்படுத்திய தான் நின்ன எதோலாம் பொறுப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றார். 20க்கும் மேற்பட்ட பொறுப்புகள்லாம் நகரமன்ற தலைவராக இருந்திருக்கிறாரு. காங்கிரசினுடைய தலைவர், செயலாளர், மிக முக்கிய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்காக நான் பொது தொண்டு செய்ய வந்திருக்கிறேன். 2 முறை அவரை வந்து முதலமைச்சர் பதவி தேடி வந்தது. அதையே தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க. இதை செய்யறதுக்கு பல பேர் இருக்கலாம், ஆனால் நான் செய்யக்கூடிய இந்த சமூக பணியை செய்யறதுக்கு இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி தந்தை பெரியார் தனக்கான பணியை செய்தார். அவரை எத்தனை முதல்வர்கள் அவருக்கான ஒரு ஆதரவுக்கரமாக, அது நீங்கள் கல்வி வள்ளல் காமராஜராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், முத்தமிழறிஞர் கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், ஏன் அம்மையார் ஜெயலலிதாவும் இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வராக இருக்கட்டும், பெரியாரின் வழியில் தான் நாங்கள் செல்கிறோம். அவர் போட்டு தந்த பாதையில் தான் நாங்கள் போகிறோம். பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்களை நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லி மாண்புமிகு முதல்வர் சொல்கிறார். இப்போ இந்த அளவுக்கு அரசியலே வேணாம், அரசியல் ஒரு சாக்கடைன்னு தூக்கி எறிஞ்ச ஒரு தலைவரையே இவங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, பெரியார்கிட்ட இருந்த அந்த உண்மை, மனிதன் ஒடுக்கக்கூடாது, மனிதனுக்கு சமத்துவம் தேவை, கல்வி வேலைவாய்ப்பு தேவை, பெண்களை மதிக்க வேண்டும் சொன்னார். இதெல்லாம் சீமான் போன்ற ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? குறிப்பாக பெண்களை மதிக்க வேணும்னு சொன்ன பெரியாருடைய கருத்தை அவருக்கு குத்த கொடையதான் செய்யும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும் நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.